ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சிவ உபாசனையை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது நான் வழக்கமா அம்பாள் உபாசனை பத்தி டீப்பா பேசுவேன், சிவ உபாசனையை பத்தி பேசுனதில்ல. சிவ உபாசனை பத்தி பிராடான ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவனோட பல ரூபங்கள். ருத்ரனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பைரவரை கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்து சதாசிவனை கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேஸ்வரரை கேள்விப்பட்டிருப்பீங்க, சங்கரர் சொல்லியிருப்பீங்க. இவங்கெல்லாம் யார், இந்த ரூபங்களோட தன்மை என்ன, இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எப்படி உங்கள் வாழ்க்கையில் பலனளிக்கும், இந்த சிவனை விரும்பக்கூடியவங்களும் சிவனை வந்து வழிபடக்கூடியவங்க இந்த வீடியோவை வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ருத்ர பகவான்லேருந்து ஆரம்பிப்போம். ருத்ரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழிவுக்கான கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை. ருத்ரன் அழிவுக்கு மட்டும் கிடையாது, எதை நோக்கின அழிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ருத்ரன் வந்து எல்லாத்தையுமே அழிக்க மாட்டார், தேவையில்லாத விஷயத்தை அழிக்கக்கூடியவர். அப்போ ஒரு லெவல்ல வந்து ருத்ரன் வந்துட்டு அழிக்கிற கடவுளா இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்தை அழிப்பார். ஸோ இந்த ருத்ர உபாசனை பண்றது மூலமா நீங்க வந்துட்டு உங்க குடும்ப முன்னோர்கள் வந்து சேர்த்து வச்சிருந்த பாவம், உங்களோட தனிப்பட்ட பாவம், இதெல்லாம் இது பண்ணும். நீங்க லலிதா சகஸ்ரநாமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆத்னா சக்கரத்துல வந்து ருத்ர கிரந்தின்னு ஒன்று இருக்கும். அது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலாதாரைக்க நிலைய பிரம்ம கிரந்தி விவேதினி, மணிபூராந்தர் உதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி, ஆத்னா சக்கராந்தர் ஆலஸ்த ருத்ர கிரந்தி விபேதினின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வந்து ருத்ர கிரந்தின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ருத்ர பகவான் வந்து இருப்பார், இதுக்கும் சகஸ்ராரத்துக்கும் நடுவில். அப்போ அவருடைய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மகா பாவங்கள்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ருத்ரரோட வழிபாடு. ஒரு லெவலில் ருத்ரனோட வழிபாடு உங்கள் ஆத்னா சக்கரத்தையும் வந்து செயல்பட வைக்கும். அப்போ உங்க ஆக்னா சக்கரத்தோட முழு திறனை வந்து கொண்டு வரதுக்கு ருத்ரன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இதை தாண்டி உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகா பாவங்கள் வந்து ரிலீஸ் ஆகும். மகா பாவங்கள் ரிலீஸ் ஆகிறது மூலமா என்ன நடக்கும் நீங்க நினைப்பீங்க, நீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் எல்லாரும் நம்ம பாவங்கள் பண்றோம், சரியா? அப்ப ருத்ரனோட வழிபாடு என்ன பண்ணும்னா, நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் நீக்கி, நம் முன்னோர்கள பாவத்திலிருந்து எல்லாத்தையும் நீக்கி, நம்ம முன்ஜென்ம பாவங்கள் வரைக்கும் நீக்கி, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்து நீங்க புண்ணியத்தை, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பலனையும் அடையலையும்பாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற பாவங்கள் வந்துட்டு இன்னும் வந்து கிளியர் ஆகல. இதை கிளியர் பண்றதுக்கு ருத்ரனோட வழிபாடு ஹெல்ப் பண்ணும். அது கிளியர் ஆச்சுன்னா புண்ணியத்தோட பலன்களை வந்து நீங்க லைஃப்ல ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ லைஃப்ல புண்ணியத்தோட நீங்க செஞ்ச புண்ணியத்தோட பலன், நீங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தோட பலனை நீங்க ரீட் பண்ணா, முதல்ல உங்களோட சென்டர்ல ஏதாவது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாவ பதிவுகளை வந்து நீங்க நீக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ருத்ரனோட வழிபாடு. இது ஃபர்ஸ்ட். செகண்ட், பைரவர். 64 பைரவர்கள் இருக்காங்க. இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சக்தி பீட்டத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பைரவர் இருக்காங்க. அப்படி பார்த்தா 51 பைரவர், 52 பைரவர், 51 சக்தி பீடமா 52 சக்தி பீடமா தெரியல, 51 இல்ல 52 சக்தி பீடம், மொத்தம் அதில் ஒரு 52 பைரவர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ட்ரெடிஷன்ல மாறும். ஸோ இந்த 64 இல்ல 52 பைரவர்கள் ஒரு சக்தி பீடத்துக்கு இருக்கக்கூடிய பைரவர்கள். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டபைரவர். அஷ்டபைரவர் யாருன்னா துர்கா மாக்கு கீழே வரக்கூடியவங்க. இன்னொரு லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதங்கியோட எந்திரத்துலையுமே வந்து அஷ்டபைரவர்கள் வருவாங்க. அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய வழிபாட்டில் வந்து இந்த மெயினாக வந்து துர்கா வழிபாட்லையும் சில தசமகா வித்யா வழிபாட்லையும் உங்களுக்கு பைரவர்கள் வருவாங்க. இந்த அஷ்டபைரவர்கள் வந்துட்டு வழிபாட்டில் வந்து ரொம்ப முக்கியம். இந்த அஷ்டபைரவர்கள் வந்து என்ன குறிக்கிறாங்க, அதோட வழிபாடு என்னன்னா, உங்களுக்கு ஒரு லெவல்ல உங்க வாழ்க்கையில ஆபத்து வரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறது தான் இந்த பைரவர்களோட வேலை. முதல்ல உங்களை ஆபத்துல இருந்து பாதுகாக்கணும்னா, முதல்ல வந்து உங்களை ஆபத்துல இருந்து முன்கூட்டி வந்து இதை பாதுகாக்கிறதுக்கு 2 வழிமுறை இருக்கு. பைரவரோட வழிபாடு உங்களுக்கு 2 விதமா ஹெல்ப் பண்ணும். ஒண்ணு, உங்களோட பயத்தை ஃபேஸ் பண்றது மூலமா உங்களை ஆபத்துல இருந்து பாதுகாப்பாரு. எப்படின்னா, நீ கடைசி வரைக்கும் வந்து பயந்தாங்கோலியாவே இருந்துட்டு கோலையாவே இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. அப்போ நம்மளுக்குள்ள இருக்க கோழைத்தனம், நம்மளுக்குள்ள இருக்கிற பயத்தை அட்ரஸ் பண்றதுக்கு பைரவரோட வழிபாடு ஹெல்ப் பண்ணும். அப்ப என்னன்னா, ஆபத்தை எதிர்கொள்றதுக்கான சக்தி நம்மளுக்கு இருக்கும். சில ஆபத்து நம்ம கட்டுப்பாடை மீறி இருக்கும். சில ஆபத்தை வந்து முன்கூட்டியே வந்து சொல்லி இதுல இருந்து நீ ஒன்று தவிர்த்துக்கலான்ட்டு வந்து உங்களை வந்து முன்கூட்டியே அதை வந்து வார்னும் பண்ணுவார். ஸோ அவர் 2 ஆங்கிள் ஆக்ட் பண்ணுவார். சில நேரம் வந்து சில விஷயங்களை நீ ஃபேஸ் பண்ணப்பதான் வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை கொடுப்பாரு, பயத்தை வந்து எதிர்கொள்றதுக்கான சக்தியை கொடுப்பாரு. 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, முன்கூட்டியே சில ஆபத்துகளை வந்து முன்கூட்டியே உணர்த்தி இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறதுங்கிறத சொல்லுவார். 3வது எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு லெவல்ல நம்ம கேரக்டரை வந்து ரிஃபைன் பண்ணுவார். வந்து நம்ம ஆபத்தை நோக்கி லீடு பண்ணக்கூடிய நம்ம குணாதிசயங்கள் என்ன, இதை வந்து அவர் அட்வான்ஸ்ட் லெவல்ல ஒர்க் பண்றது. என்னன்னா, உங்களோட குணாதிசயங்கள் எதெல்லாம் உங்களை ஆபத்தை நோக்கி உங்களை கொண்டு போய் தள்ளுமோ, தேவையில்லாத வந்து பிரச்சனைகள்ல கொண்டு போய் தள்ளுமோ, அதுல இருந்து உங்களுக்கு விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த பைரவரோட வழிபாடு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சரி பண்ணுவார். பைரவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர், சனீஸ்வரர் மாதிரி தான். ஏன்னா காலபைரவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனீஸ்வரருக்கு குரு, சனீஸ்வரரே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரோட குரு காலபைரவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இவரோட வழிபாடு உங்களுக்கு என்ன பண்ணும்னா,
உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த எப்படின்னா வந்து உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி நோக்கியோ இல்ல நீங்க ஆபத்தை நோக்கி போகக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா, உங்களை தேவையில்லாம ஆபத்துல நீங்க பேஸ் பண்ணிக்கிங்க பாத்தீங்களா, அதுல இருந்து உங்களை விடிப்பார். நீங்க நினைக்கலாம் அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். அடிக்ஷன் அது என்னது, உங்களை நீங்க ஆபத்தான பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிக்கிறது தான். லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு கிளியரா இல்லாம இருக்கு, அது என்ன பண்ணும், உங்களை ஆபத்தான சூழ்நிலையில கொண்டு போய் பிளேஸ் பண்ணும். உங்க வார்த்தை சொல் சரியில்லாம இருக்கிறது, அது என்ன பண்ணும், உங்க ஆபத்துல கொண்டு போய் உங்களை தள்ளும். இதனாலதான் எல்லா தசமகாவித்யாவுக்கும் பைரவர் இருக்காரு. ஏன்னா அந்த பைரவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அம்பாலோட ஸ்வரூபத்தையும் அந்த அம்பாலோட சக்தியையும் நீங்க பெறதுக்கு முன்னாடி உங்களை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிடுவார். தம்பி இதை நீ கரெக்டா யூஸ் பண்றதுக்கு இது எப்படி நீ ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம்னு உங்களை வந்து மோல்டு பண்ணிடுவார் அழகா. அவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த உபாசனையில பாதுகாப்பு மட்டும் தர மாட்டாரு, அந்த உபாசனா பண்றவங்களுக்கு மட்டும் அந்த தசமகா வித்யா பைரவர்கள் நீங்க பாதுகாப்பை தாண்டி உங்களை ஆபத்துல உங்களை நோக்கி நீங்க ஆபத்தை நோக்கி போறதுக்கான விஷயங்கள்ல இருந்து உங்களை முன்கூட்டியே தவிர்த்துருவார். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட். இப்போ தேர்ட் எலமெண்ட் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகேஸ்வரன். மகேஸ்வரன் சொல்லும் போது அவர் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு எல்லா மகேஸ்வரன் சொல்லல மகாதேவன் சொல்ல, இந்த ரூபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தேவர்களுக்கும் அவர் தலைவர், அப்புறம் வந்து எல்லா கணங்களுக்கும் அவர் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல வருவார். இது என்ன குறிக்குதுன்னா, மகாதேவரா இருக்கும்போது அவர் எல்லா நல்ல தாட் ப்ராசஸ்க்கான அதிபதியா இருக்கார். அவர் வந்து உங்களுக்குள்ள என்ன குறிக்கிறாருங்கிறத இப்ப மேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா, மகாதேவரா இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்க எல்லா தாட் ப்ராசஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்குள்ள இருக்க பாசிட்டிவ் தாட்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். வழக்கமா நம்ம சிவன் எடுத்துக்கிட்டோம்னா அழிக்கும் கடவுள் இல்ல வந்து இது நம்ம போர்ட்ரே பண்ணுவோம். ஆனா மகாதேவரா அவர் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பாசிட்டிவ் தாட்சையும் அறுவடை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னொரு லெவல்ல மகாதேவரா இருந்து உங்களோட பஞ்சபூதத்தையும் வந்து ஸ்திரப்படுத்துவார். இப்போ ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு பஞ்சபூதங்கள் யாரு, தேவர்கள் தானே. பிருத்வி வந்துட்டு பூமாதேவி அம்மா, உங்களுக்கு வருண பகவான் ஒரு தேவர், வாயு பகவான் ஒரு தேவர், அக்னி பகவான் ஒரு தேவர், இவங்கெல்லாம் தேவர்கள் தானே. இவங்களெல்லாம் வந்துட்டு சிவனுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. அப்போ வந்து சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மகாதேவர் ரூபத்துல உங்களோட பஞ்சபூதத்தையும் வந்து சுத்தி பண்ணி அதை வந்து ஸ்திரப்படுத்துவார். அதனாலதான் அவர் யோகாக்கு அதிபதி. யோகால என்ன பண்றாரு, அவரு முதல்ல வந்து பஞ்சபூதத்தை தான் வந்து அவர் ஸ்திரப்படுத்த உதவி செய்வார். அப்ப எடுத்துக்கிட்டோம்னா இந்த வழிபாடு, இந்த மகாதேவர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு லெவல்ல வந்துட்டு உங்க பஞ்சபூதத்தையும் ஒருநிலைப்படுத்துவாரு. மேல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசுல வந்து பாசிட்டிவ் தாட்ஸை வந்து மேல 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 நல்ல எண்ணங்களை வந்துட்டு மென்மேலும் மென்மேலும் பெருக்குவதற்கான ஒரு மார்க்கத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பார். சங்கரன், அவர் சங்கரங்கிறது எப்படின்னா வந்து சந்தோஷத்தை தேடி போகக்கூடிய சிவபெருமானோட ரூபம். அவர் எப்படி திடீர்னா வந்து சன்னியாசியா இருக்க மாட்டார், அவர் தான் வந்து குடும்பஸ்தர். நம்ம குடும்பஸ்தர் ரூபம் தான் வந்து சங்கரன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து சமூகத்தோட குடும்பத்தோட ஒன்றி போகக்கூடிய இந்த தன்மை படைத்தவர் தான் வந்து சங்கரன். அப்போ ஒரு லெவல்ல வந்து உங்க வாழ்க்கையில வந்து சந்தோஷத்துக்கு எதெல்லாம் தடைகளா இருக்குதோ, உங்களை வந்துட்டு உலகத்தோட வந்து எது ஒன்றிணைச்சு பயணிக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு தடையா இருக்குதோ, அந்த சங்கரன் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுவார். ஃபைனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா சதாசிவன். இந்த சதாசிவ ரூபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தியான நிலையும் இல்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கத்துல வந்து சித்தியும் சமாதி நிலை அடைகிறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த சதாசிவ ரூபம் எல்லோருக்கும் தேவையில்லை. அதை வந்துட்டு அதுக்கான தியானத்துக்கும் இந்த சதாசிவனை வந்து நோக்கி தியானிக்கிறதுக்கான தேவையில்லை. ஒரு லெவல்ல இன்னொரு ரூபம் இருக்குது, நீலகண்ட ரூபம். சாரி, அதை மறந்தே போயிட்டு பாருங்க, இத்தனையை பேசுற நீலகண்டனை வந்து மறந்துட்டேன். நீலகண்டனுடைய உபாசனை இருக்கு. இந்த 6வது உபாசனா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீலகண்டன். இந்த நீலகண்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்துட்டு இருக்கக்கூடிய கெட்டதை வந்து தாங்கிறதுக்கும் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை, நீலகண்டன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அபரிவிதமான ஒரு ஸ்திரத்தன்மையை தருவாரு. கெட்டதை வந்து நேரடியாக எதிர்கொள்றதுக்கான ஒரு இது தருவாரு. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டதை எப்படி நல்லதா மாத்துறதுக்காக சொல்லி தருவாரு. இது வந்துட்டு ஒரு லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீலகண்டன் வந்து ஒரு லெவல்ல வந்து நம்ம ஃபாரின் கல்ச்சர் படி சொல்லணும்னா ஆல்கமிஸ்ட்னு சொல்லலாம். ஆல்கமிஸ்ட்னா என்ன, கெட்டதை நல்லதா மாற்றக்கூடிய அந்த ஒரு தன்மை. அப்போ உங்களுக்குள்ளார வாழ்க்கையில உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை எப்படி பாசிட்டிவா மாத்துறதுங்கிறது வந்து நீலகண்ட உபாசனை வந்து உங்களுக்கு தேவை. அப்ப நீலகண்டனா வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு அவரோட உபாசனா, அவருக்கு ஒரு மந்திரம் இருக்கு, நீங்க வேணா எங்கிட்ட வந்துட்டு தீட்சை வாங்கிக்கோங்க. அது அந்த உபாசனா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்டதை வந்து நல்லதா மாற்றக்கூடிய திறனை தரும். நம்ம வந்துட்டு எல்லாரும் வந்து கெட்டதை கண்டா பயந்து பயந்து ஓடுவோம். ஆனா சிவனோட இந்த உபாசனை நீலகண்டன் இவரோட உபாசனா நீங்க எடுத்தீங்கன்னா கெட்டதை எப்படி நீங்க நல்லதா மாத்தணுங்கிறத சொல்லி தருவார். அப்ப என்னன்னா நீங்க கெட்டதை கண்டு பயந்து ஓட மாட்டீங்க, வீரநாட்டை எதிர்கொண்டு ஃபேஸ் பண்றீங்க. வீரத்தோட அல்டிமேட் ரூபம் வந்து நீலகண்டன் தான். ஸோ அவர் நீலகண்டேஸ்வரனா இருக்கும்போது உங்களுக்கு கெட்டதை கண்டு பயந்து ஓடாது. எப்படி வந்து ஆழகால விஷத்தை கண்டு பயந்து ஓடாம தேவர்களும் அசுரர்களும் கஷ்டப்படுறாங்க, பூலோகவாசிகள் கஷ்டப்படுவாங்கிறதுக்காக பயமே இல்லாம விஷத்தை வந்து முழுங்கினாரோ, அது வந்து அவரோட உடம்ப பாதிக்கும்னு தெரிஞ்சு முழுங்கினாரோ, அதே மாதிரி
கெட்டதை வந்து நேரடியா எதிர்கொண்டு அதை எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கான பக்குவத்தை வந்து நீலகண்டரை தவிர வேற யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த உபாசனா வந்து உங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கும். அந்த உபாசனா நீங்க எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை ஃபேஸ் பண்ணி அது எப்படி வந்து உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தலாம், அது எப்படி உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு பெஸ்டா பயன்படுத்தலாம் அப்படிங்கறத வந்து அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இந்த உபாசனா நீங்க வந்து எங்கிட்ட தீட்சை வாங்கணும்னா வாங்கிக்கங்க. இந்த மாதிரி பல லெவல்ல இருக்கு நம்ம இப்ப சிவனோட உபாசனா. நீங்க பைரவர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அதை முழுசா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அத்தனை விஷயம் இருக்கு சிவ உபாசனையிலேயே. எப்படி வந்து அம்பாலோட ரூபத்து பலம் இருக்குதோ சிவனோட உபாசனையில ஒரு கடல் அளவு கிடக்குது அதுல இருக்கக்கூடிய சூட்சுமங்கள். அப்போ இதான் வந்து சிவ உபாசனையோட பிரீஃப் டீடைல். ஸோ சிவ உபாசனை வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இது நீங்க தெரிஞ்சிருக்கிறது மூலமா சகல விதமான சிவனோட ரூபங்களோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, சிவ உபாசனையில சும்மா மொட்டையா வந்து ருத்ரன் எடுத்து பண்றது, சும்மா மொட்டையா பைரவர் எடுத்து பண்றது இல்லாம ப்ராப்பரான ஒரு குரு கிட்ட ப்ராப்பரா கைடன்ஸ் வாங்கி உபாசனா எடுங்க. ஏன்னா உங்களுக்கு எது சூட்டபிள்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. குரு தான் அசஸ் பண்ணி கொடுப்பாரு. மொட்டையா எடுத்து நான் பாட்டுக்கு இந்த மந்திரத்தை எடுத்து பண்றேன் அந்த மந்திரத்தை எடுத்து பண்றேன் பிரயோஜனம் இல்லாம தான் போகும். பாத்துக்கங்க. அதுடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.